ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம இந்த வாரம் ஒரு குஜராத்தி டிஷ் பண்ணலாமா? சூப்பரா இருக்குங்க. ஒரு சாயந்தரம் நேரம் கொஞ்சம் மழையாலாம் இருக்கும்போது செஞ்சு சூடா சாப்பிட டின்னருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இத நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சிரலாம். ஏன் ஊற வைக்கிறேன்னா, இது நல்லா வெந்து கரைஞ்சிரணும். அதுக்காக தான். அது இப்படி ஊற வச்சு வேக வச்சா தான் நல்லா அந்த நம்ம நெனச்ச டெக்ஸ்சர்ல நமக்கு கிடைக்கும். இருக்கட்டும். தண்ணி ஊத்தியாச்சு. ஊற வச்சிரலாம். மூடி வச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்க 1 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இது நீ குக்கர்ல போட்டு, அதே தண்ணி ஊத்தி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி, நல்லா ஒரு 4 விசில், 5 விசில் விட்டோம்னா, நல்லா வெந்து கரைஞ்சு வந்துரும். இருக்கட்டும். அதுக்குள்ள ஒரு மாவு பிசையணும். அதுக்காக ஒரு கிண்ணத்துல 1 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயா எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவங்க முக்கால்வாசி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுப்பாங்க. நல்லா பிசைஞ்சிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வேணால் நீங்கள் காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். நல்லா இதை உருண்டை பிடிச்சி வச்சு பாருங்கள், உருண்டையாயிருச்சு. இது துணி வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் பாருங்கள், அதுக்குள்ளே நல்லா பருப்பு வெந்துருச்சு. 4 விசில் விட்டோடனே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதில் திரும்பவும் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு பெரிய துண்டு இஞ்சி நல்லா இடித்து அதுவும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் வெல்லம், தூள் வெல்லம் தான், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி போட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நான் இந்த பாத்திரம் வேறு மாற்றலை, ஏன்னா இன்னொரு பாத்திரம் எடுத்தால் அதுவும் நம்ம கழுவணும் இல்லையா. இதுன்னா பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சப்பாத்தி தேய்ச்சிடலாம். அதுவும் இல்லாமல் இது மறந்துடாதீங்க, கைவிடாமல் அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும், ஏன்னா பருப்பு அடி பிடிச்சிரும். பாருங்கள், இது இன்னொரு கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு ஒரு 6 7 உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இனி இதை பலகையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது, ஆனால் ரொம்ப கெட்டியாக உங்களுக்கு வேணும்னா மாவு தூவியும் கூட தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கெட்டியாக தேய்ச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நினச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சதுர வடிவமாவா, டைமண்ட் ஷேப்பாவா, எப்படி வேணாலும். இப்படி சைடெல்லாம் கட் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, ஆனால் பார்க்குறக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. என்ன கொஞ்சம் துண்டுகளெல்லாம் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசு, ரொம்ப குட்டியாக அப்படி இருந்தோம்னா குட்டியாக இருக்கிறது கரைஞ்சிரும். அதனால் அது தனியாக எடுத்துகிட்டு திரும்பவும் தேய்ச்சி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், அப்பப்போ குக்கர் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இனி இந்த நம்ம தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மேலேயும் போட்டுறாதீங்க, தள்ளி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், அது நல்லா வெந்து வந்துருச்சு. இனி இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் ஒரு லெமன் ஜூஸும் ஊற்றுறேன். அப்போ தான் புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா. இனி இதை தாளித்து விட்டோம்னா நம்ம சாப்பிட்லாம். அதுக்காக ஒரு கரண்டி அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, 1 2 துண்டு பட்டை, கூடவே 2 மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா
பொரிஞ்சு வரும்போது ஒரு 2 பிஞ்சு பெருங்காயம், ஏன்னா பருப்பு தான் இல்லையா, அதனால் அதுவும் போட்டுட்டு நல்லா அதுக்குள்ளே பெருங்காயம் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது பெருங்காயம் போடணும். போட்டுட்டு நல்லா வதக்கி அந்த சூட்டில் அது பொரிஞ்சிரும். அதை ஊற்றி சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியது தான். பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் ஆகும்போது கெட்டி ஆகிடும். அப்போ வேணால் நீங்கள் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணியை வச்சிங்கன்னா பிரச்சனையே இருக்காது, நல்லா தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இனி ஒரு புது டிஷ்ஷோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.